Welcome students. So இன்னைக்கு யூனிட் 1 real numbers based case study questions பார்க்கலாம். So ஒரு question வந்து exercise 1.1 based பண்ண questions பார்க்கலாம். So இன்னொரு question வந்து exercise 1.3 based பண்ண case study question பார்க்கலாம். So ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு different கான்செப்டா இருக்கும். So கொஞ்சம் கேர்ஃபுல்லா லிசன் பண்ணுங்க. So first real numbers அப்படினா ஒரு just ஒரு introduction கொடுத்துட்டு இங்க case study based question கொடுத்திருக்காங்க உங்களுக்கு. So first rational numberனா உங்களுக்கு என்ன தெரியும்? Can expressed as a ratio of integers. ஒரு ratio ஃபார்ம்ல எழுதணும்னா நமக்கு என்னது rational numberனு தெரியும். So integersனா என்னது? Negative number, positive number வரும். Whole numberனா 0 to infinity, natural numberனா 1 to infinity. So அதே மாதிரி irrational number அப்படினா ரேஷியோல எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாதது irrational number. ரேஷனல் அப்படினா ரேஷியோல எக்ஸ்பிரஸ் பண்றது ரேஷனல் நம்பர். irrationalனா cannot be expressed as a ratio. ஸோ அடுத்து ரியல் நம்பர்ஸ் என்ன இருக்கும் நமக்கு ரேஷனல் நம்பரும் இருக்கும் irrational நம்பர் இருக்கும். ஸோ ரேஷனல் நம்பர்னா இது உங்களுக்கு இன்டீஜர்ஸ் ஃப்ராக்ஷன்ஸ் அதெல்லாம் ரேஷனல் நம்பர். irrational நம்பர்னா ஸோ √3 பை வேல்யூ அதெல்லாம் வர்றது irrational. ஸோ ஜஸ்ட் இது மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு ஒரு 10 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த கேஸ் ஸ்டடி பேஸ்ட் கொஸ்டின். இது எல்லாமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் மாடல் கொஷின்ஸ் இருக்கும் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் irrational சொல்கிறாங்க. உங்களுக்கு எது இதில் irrational இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஜஸ்ட் நம்ம பார்த்தோம்னே ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். கவனிங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் irrational என்னும்போது ஸோ இதில் நமக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் 2 மைனஸ் √3 இன்ட்டு 2ன்னு இருக்குது. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது 2 இன்ட்டு 2 4 மைனஸ் 2 இன்ட்டு √3ன்னு வரும். ஸோ அப்போ எனக்கு ரூட் வேல்யூ வருது. ஸோ ரூட் வேல்யூ வந்தாவே கண்டிப்பாக எனக்கு என்னன்னு தெரியும், அது irrational தான். அவங்க கொஷின் கேட்குறது நாட் irrational கேட்குறாங்க. ஸோ அடுத்து பி ஆப்ஷன் √2 ப்ளஸ் √3 இன்ட்டு 2. ஸோ 2√2 ப்ளஸ் 2√3 ஆட்டோமேட்டிக்காக ரூட் வேல்யூ வந்துருச்சு. ஸோ அதுவும் உங்களுக்கு irrational தான். இப்போ சி வேல்யூ பாருங்கள், √2 மைனஸ் √3 இன்ட்டு √2 ப்ளஸ் √3 இருக்குது. ஸோ இது என்ன ஃபார்மில் இருக்குது உங்களுக்கு a மைனஸ் பி இன்ட்டு a ப்ளஸ் பி டேரெக்டாக a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு போட்டுடலாம். ஸோ a ஸ்கொயர் 2 மைனஸ் பி ஸ்கொயர் √3 ஸ்கொயர் 3. ஸோ அப்போ ஆன்சர் என்ன கிடச்சிச்சு உங்களுக்கு -1. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு என்ன கிடச்சிச்சு இன்டீஜர்ஸ் கிடச்சிச்சு. இன்டீஜர்ஸ் கிடைச்சாவே நமக்கு என்னது அது ரேஷனல் நம்பர். அடுத்து லாஸ்ட்டு 27√7. ஸோ 27√7னா ரூட் வேல்யூ தான் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இதுவும் உங்களுக்கு irrational தான். ஸோ இதுவும் irrational, இதுவும் irrational, இதுவும் irrational. ஸோ எது மட்டும்தான் உங்களுக்கு ரேஷனல் நம்பர் வருது அப்படி கேட்டிருக்கிறது நாட் irrational அப்படின்னாங்க. நாட் irrational வருது எது தான் உங்களுக்கு ஆப்ஷன் சி. ஸோ உங்களுக்கு எது தான் ஆன்சர், ஆப்ஷன் சி தான் ஆன்சர் சரிங்களா. அடுத்து செகண்ட் கொஷின் பாருங்கள். ஸோ செகண்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, த ப்ராடக்ட் ஆஃப் எ ரேஷனல் அண்ட் irrational நம்பர் இஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த கொஷினை ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க. ஒன்று வந்து ப்ராடக்ட் ஆஃப் எ நான் ஜீரோ ரேஷனல் நம்பர். ஸோ இங்கே கேட்டிருக்கேன் பாருங்கள், த ப்ராடக்ட் ஆஃப் எ நான் ஜீரோ ரேஷனல் நம்பர் அண்ட் அன் irrational நம்பர் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லாட்டி ப்ராடக்ட் ஆஃப் எ ரேஷனல் நம்பர் அண்ட் irrational கேட்பாங்க. ரெண்டுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, த ப்ராடக்ட் ஆஃப் எ ரேஷனல் அண்ட் irrational வரும்போது பி கொஷின் பாருங்கள், த ப்ராடக்ட் ஆஃப் எ ரேஷனல் அண்ட் irrational கண்டிப்பாக மல்டிப்ளை பண்ணும்போது ரேஷனல் ஃபார் எக்ஸாம்பிள் நான் 4ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ irrational நம்பர் √3ன்னு எடுத்துக்கிறேன். எனக்கு மல்டிப்ளை பண்ணும்போது 4√3 கண்டிப்பாக irrational நம்பர் தான் வரும். ஆனால் ஒரே ஒரு சின்ன சேஞ்சஸ், இன்கேஸ் நான் ரேஷனல் நம்பர்ன்றது எனக்கு 0வும் வரும். இப்போ இந்த இடத்துல நான் 0 மல்டிப்ளை பண்ணும்போது √3 போடுறேன், இந்த இடத்துல எனக்கு ஆன்சர் 0ன்னு கிடச்சிரும். ஸோ அப்போ ஆன்சர் என்ன கிடச்சிரும், எனக்கு ரேஷனல்னு கிடச்சிரும். ஸோ எந்த வேல்யூ வரும்போது மட்டும் 0 வரும்போது மட்டும் எனக்கு கண்டிப்பாக ரேஷனல்னு கிடைக்கும். மற்ற எந்த வேல்யூ நான் மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு ஆன்சர் என்ன தான் கிடைக்கும், irrationalனு கிடைக்கும். ஸோ அப்போது ஜென்ரலாக உங்களுக்கு ப்ராடக்ட் ஆஃப் எ ரேஷனல் அண்ட் irrational கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன எழுதக்கூடாது, ரேஷனல் irrational எழுதக்கூடாது. என்ன தான் ஆன்சர், போத் ஆஃப் த எபோவ், ரேஷனலும் வரும் irrationalலும் வரும். ஸோ போத் ரேஷனல் அண்ட் irrational. ஸோ அப்போ ஆன்சர் உங்களுக்கு ஆப்ஷன் சி, போத் ஆஃப் த எபோவ். இன்கேஸ் இப்போ இது மாதிரி கேட்குறாங்க, த ப்ராடக்ட் ஆஃப் எ நான் ஜீரோ ரேஷனல் நம்பர் அண்ட் irrational நம்பர். நான் ஜீரோ ரேஷனல்னால் உங்களுக்கு என்னது 0 வராது. ஸோ 0 வராத தவிர மற்ற எந்த வேல்யூ நீங்கள் irrational மல்டிப்ளை பண்ணாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் என்ன தான் வரும், irrational நம்பர் தான். ஸோ அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்னது, ப்ராடக்ட் ஆஃப் எ நான் ஜீரோ ரேஷனல் அண்ட் irrational நம்பர் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தான் வரும், ஆல்வேஸ் irrational. ஸோ அப்போ ஆன்சர் என்னது உங்களுக்கு ஆப்ஷன் சி. புரியுதுங்களா ரெண்டு கொஷனுக்கு டிஃப்ரென்ஸு. நார்மலாக ஜென்ரலாக ரேஷனல் irrational கொடுக்கும்போது ரேஷனலும் வரும் irrationalலும் வரலாம் ப்ராடக்ட் பண்ணும்போது. ஆனால் நான் ஜீரோன்னு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் என்ன தான் வரும், ஆல்வேஸ் irrational சரிங்களா. அடுத்த ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அடுத்து த சம் ஆஃப் எ ரேஷனல் அண்ட் irrational நம்பர் அப்படின்ட்டாங்க. ஸோ சம் ஆஃப் எ ரேஷனல் அண்ட் irrational அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டு நம்பர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ 0வே கூட எடுத்துக்கோங்க, 0 + √3 ரெண்டு நம்பர் ஆன்சர் பண்ணும்போது எனக்கு என்னது √3. அடுத்து 4 + √3.
ஸோ 4√3. ஸோ அப்போ கண்டிப்பாக எனக்கு என்ன தான் கிடைக்கும் ஆன்சர்? இர்ரேஷனல் தான் கிடைக்கும். ஸோ இங்கேயுமே இர்ரேஷனல் தான் கிடைக்கும். ஸோ அப்போ ஆன்சர் என்னது? சம் ஆஃப் ரேஷனல் அண்ட் இர்ரேஷனல். ஆன்சர் வந்து உங்களுக்கு இர்ரேஷனல். புரியுதுங்களா? ஸோ அடுத்து ஆப்ஷன் டி. த ப்ராடக்ட் ஆஃப் எ டூ டிஃப்ரெண்ட் இர்ரேஷனல் நம்பர். இந்த டிஃப்ரெண்ட் என்ற வேர்டு ரொம்ப முக்கியம். ஸோ 2 டிஃப்ரெண்ட் இர்ரேஷனல் நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்குறேன். ஸோ 2 டிஃப்ரெண்ட் இர்ரேஷனல் நம்பர் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ டி கொஷின். ஃபார் எக்ஸாம்பிள் √2ன்றது ஒரு இர்ரேஷனல் நம்பர், √3ன்றது ஒரு இர்ரேஷனல் நம்பர். ஸோ √2 √3 நான் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? √6ன்னு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அனதர் ஒன் வேறு எடுத்துக்கிறேன். √3 அப்புறம் √7. இது ஒரு இர்ரேஷனல் நம்பர், இது ஒரு இர்ரேஷனல் நம்பர். மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? √21 கிடைக்கும். ஸோ அப்போ ஆன்சர் கண்டிப்பாக 2 டிஃப்ரெண்ட்டான இர்ரேஷனல் நம்பர் எடுக்கணும். சேம் இர்ரேஷனல் நம்பர் எடுத்துக்கூடாது. சேம் இர்ரேஷனல் நம்பர் எடுத்தால் கண்டிப்பாக நமக்கு ரேஷனல் நம்பர் தான் கிடைக்கும். டிஃப்ரெண்ட்டான இர்ரேஷனல் நம்பர் எடுக்கும்போது கண்டிப்பாக எனக்கு ஆன்சர் என்ன தான் கிடைக்கும்? இர்ரேஷனல் தான் கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ ஆப்ஷன் டி எனக்கு என்ன ஆன்சர் வரும்? இர்ரேஷனல். புரியுதுங்களா? ஸோ அடுத்து த ப்ராடக்ட் ஆஃப் 3 கன்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர் இஸ் டிவிசிபிள் பை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ கன்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர், 3 கன்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர் வந்து உங்களுக்கு 4ஆல் டிவைட் ஆகுமா, 6ஆல் டிவைட் ஆகுமா, இல்லை நோ காமன் ஃபேக்டரா, இல்லை ஒன்லி 1ஆன்னு கொடுக்குறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது எந்த எக்ஸாம்பிள் வேணால் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 கன்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர், 2 3 4ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ 3 கன்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர் இது மாதிரி வரும்போது இஸ் டிவிசிபிள் பை என்ன நம்பர் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவிசிபிலிட்டி ரூல் 6 நீங்கள் லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க, தெரியும்னு நினைக்கிறேன். டிவிசிபிலிட்டி ரூல் 6 அப்படின்றது என்னது? சாட்டிஸ்ஃபை டிவிசிபிலிட்டி ரூல் 2, சாட்டிஸ்ஃபை டிவிசிபிலிட்டி ரூல் 3. ஸோ டிவிசிபிலிட்டி ரூல் 2வும் 3யும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா உங்களுக்கு என்னது? டிவிசிபிலிட்டி ரூல் 6. ஸோ டிவிசிபிலிட்டி ரூல் 2ன்றது என்னது? கண்டிப்பாக இந்த நம்பர் லாஸ்ட் நம்பர் 0 2 4 6 8 இருக்கணும். ஸோ டிவிசிபிலிட்டி ரூல் 3ன்றது சம் ஆஃப் ஆல் டிஜிட்ஸ் வந்து டிவிசிபிள் பை 3ஆக இருக்கணும். ஸோ இந்த 2 ரூலும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா டிவிசிபிள் அந்த நம்பர் கண்டிப்பாக 6ஆல் டிவைட் ஆகும். ஸோ இப்போ இந்த 3 கன்சிக்யூட்டிவ் இன்டீஜர் நான் எடுக்கும்போது கண்டிப்பாக இந்த நம்பர் எனக்கு ஒன்று நம்பர் 2ஆல் டிவைட் ஆகிடும். அதே மாதிரி இன்னொரு நம்பர் 3ஆல் டிவைட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் எந்த நம்பர் வேணால் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 11 12 13 எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ 11 12 13 அப்படி எடுக்கும்போது ஸோ இந்த நம்பர் பாருங்கள் எனக்கு இப்போ இந்த இடத்துல. ஸோ இந்த நம்பர் 2ஆலேயும் டிவைட் ஆகும், அதே டைமில் எனக்கு என்ன ஆகும்? 3ஆலேயும் டிவைட் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 14 15 16. ஸோ இப்போ இந்த இடத்துல 3 கன்சிக்யூட்டிவ் இன்டீஜர். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு 14ன்றது 2ஆல் டிவைட் ஆகும். ஸோ அடுத்து 14ன்றது 2ஆல் டிவைட் ஆகும். அடுத்து 15ன்றது பார்த்தீங்கன்னா 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ அப்போ எந்த 3 நம்பர் நான் எடுக்கும் போதுமே கண்டிப்பாக அதில் ஒரு நம்பர் எனக்கு என்ன ஆகிடும்? 2ஆல் டிவைட் ஆகிடும். கண்டிப்பாக ஒரு நம்பர் அதில் எனக்கு என்ன ஆகிடும்? 3ஆல் டிவைட் ஆகிடும். ஸோ இப்போ 3 நம்பர் நான் எடுக்கும்போது 2ஆலையும் 3ஆலையும் டிவைட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு அந்த நம்பர் எதில் டிவைட் ஆகும்? 6ஆல் டிவைட் ஆகும்னு அர்த்தம். சொல்கிறது புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் 17 18 19 எடுக்கிறேன். ஓகே, ஸோ 17 18 19 எடுக்கும்போது இந்த 18ன்ற நம்பரே எனக்கு என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக 2ஆலையும் டிவைட் ஆகிடும், 3ஆலையும் டிவைட் ஆகும். ஸோ அப்போ 2ஆலையும் டிவைட் ஆகுது, 3ஆலையும் டிவைட் ஆகும் அப்படின்னா இதை ப்ராடக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த நம்பர் எனக்கு எதில் டிவைட் ஆகும்? 6ஆலையும் டிவைட் ஆகிடும். சரிங்களா? ஸோ அப்போ இதுதான் கான்செப்ட். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் எ 3 கன்சிக்யூட்டிவ் இன்டீஜர், 3 கன்சிக்யூட்டிவ் இன்டீஜர்னால் அடுத்தடுத்து வர இன்டீஜர் கண்டிப்பாக எதில் டிவைட் ஆகும்? எனக்கு 6ஆல் டிவைட் ஆகும். அடுத்து எஃப் கொஷின் பாருங்கள். த ப்ராடக்ட் ஆஃப் எ நான் ஜீரோ ரேஷனல் அண்ட் இர்ரேஷனல். நான் ஏற்கனவே அதான் சொன்னேன். நான் ஜீரோன்னு ஒரு வேர்டு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஆல்வேஸ் இர்ரேஷனல். புரியுதுங்களா? அடுத்து ஜி கொஷின் பாருங்கள். த லீஸ்ட் நம்பர் தட் இஸ் டிவிசிபிள் பை ஆல் த நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 5. எந்த லீஸ்ட் நம்பர் 1 to 5ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 60 20 100ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் இந்த 1 to 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 to 5னா அந்த 5 நம்பருக்கு நீங்கள் என்ன எடுத்துக்கோங்க? நார்மலாக எல்சிஎம் எடுத்துக்கோங்க. நம்ம பார்க்கும்போதே கூட கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த 1 2 3 4 5ன்ற நம்பர் இங்கே இந்த நம்பரில் எல்லாத்துலேயும் டிவைட் ஆகணும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 2ன்ற நம்பர் எனக்கு 3ஆல் டிவைட் ஆகாது. ஸோ அடுத்து 100ன்ற நம்பர் இருக்குது. ஸோ 100ன்ற நம்பர் அவங்க கேட்டிருக்கிறது லீஸ்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். இந்த 100ன்ற நம்பர் 1 to 5 எல்லா நம்பர்லேயும் டிவைட் ஆகும். ஆனால் லீஸ்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. ஆனால் இதுக்கு நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும்? இது மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த 1லேருந்து 5 வரைக்கும் எல்சிஎம் எடுத்துக்கோங்க. 1 2 3 4 5. ஸோ இப்போ இது ரெண்டுலேயும் எனக்கு எது டிவைட் ஆகும்? 2 டிவைட் ஆகும். ஸோ 1 1 3 2 2s are 4 5. ஸோ இதுக்கப்புறம் டிவைட் பண்ண முடியாது. இது மூணுமே டிஃப்ரெண்ட் ப்ரைம் நம்பர். ஸோ அப்போ 5 2s are 10 10 3s are 30.
அப்போ 32 சார் எனக்கு என்னது 60. ஸோ அப்போ எல்சிஎம் எனக்கு என்னது 60. ஸோ அப்போ இதுதான் நமக்கு என்னது லீஸ்ட் நம்பர். அப்போ லீஸ்ட் நம்பர்ன்றது எனக்கு என்ன இதில் ஆன்சர் வந்து 60. இப்போ இந்த 60ன்ற நம்பர் எனக்கு 1ஆலையும் டிவைட் ஆகும், 2ஆலையும் டிவைட் ஆகும், 3ஆலையும் டிவைட் ஆகும், 4, 5 எல்லாத்துலேயும் டிவைட் ஆகும். நார்மல் எல்சிஎம் தான். புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். த ப்ராடக்ட் ஆஃப் 2 கன்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர் இஸ் ஆல்வேஸ் அப்படின்றாங்க. ஆப்ஷன் ப்ரைம் நம்பர், ஈவன் நம்பர், ஆட் நம்பர், ஈவன் ஆர் ஆட் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 கன்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர் எனக்கு எப்படி ஆகுன்றாங்க, இஸ் ஆல்வேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெச் கொஸ்டின் பாருங்கள். ஸோ ஹெச் கொஷின் 2 கன்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர் எடுத்துக்கிறேன். ஸோ 2 × 3 அது 2 நான் மல்டிப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக எனக்கு என்ன கிடைக்கும், 6 தான் கிடைக்கும். ஸோ அடுத்து 3 × 4 மல்டிப்ளை பண்ணால் என்ன தான் கிடைக்கும், 12 தான் கிடைக்கும். 9 × 10 ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன தான் கிடைக்கும், 90 தான் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே எனக்கு மல்டிப்ளை பண்ணும்போது ப்ரைம் நம்பரா, கண்டிப்பாக இல்லை. ஈவன் நம்பரான்னு பாருங்கள், கண்டிப்பாக எல்லா நம்பரும் எனக்கு என்ன தான், ஈவன் நம்பர் தான். ஆட் நம்பர் வருங்களா, வராது. ஆட் நம்பர் வராது. ஈவன் ஆர் ஆட் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அப்போ ஆன்சர் என்ன தான், ஈவன் நம்பர். 2 கன்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு கண்டிப்பாக ஈவன் நம்பர் தான் வரும். அடுத்து த நம்பர் இஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் 4p + 3 வேர் p இஸ் ஏ ஹோல் நம்பர் வில் ஆல்வேஸ் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கவனிங்க இந்த கொஷின். ஸோ 4p + 3 அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ இந்த 4p + 3 அப்படின்னும் போது பீன்றது என்ன சொல்லிட்டாங்க, ஹோல் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹோல் நம்பர்னாவே உங்களுக்கு 0 to ∞ வரைக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் 4 × 1ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ என்ன வந்துடும், 4 + 3 7. அடுத்து 4 × p-யோட வேல்யூ 2ன்னு எடுக்கிறேன். ஸோ 4 × 2 8 + 3 11. ஸோ p-யோட வேல்யூ 3ன்னு எடுக்கிறேன். ஸோ 4 × 3 12. ஸோ 12 + 3 15 வருது. ஸோ இப்போ இது எல்லா நம்பருமே நமக்கு என்னது இதில் ஆட் நம்பர். ஓகே. ஸோ 4p + 3ன்ற ஃபார்ம் வந்து எனக்கு எல்லாமே போடும்போது சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு என்ன தான் ஆன்சர் கிடைக்குது, ஆட் நம்பர் தான் கிடைக்குது. ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. சரிங்களா? அடுத்து பாருங்கள். ஃபார் சம் இன்டீஜர் p எவ்ரி ஆட் இன்டீஜர் இஸ் ஆஃப் த ஃபார்ம். ஸோ ஒரு இன்டீஜர் பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ஆட் இன்டீஜரும் உங்களுக்கு எந்த ஃபார்மில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 2p + 1 2p, p + 1 p. ஸோ கண்டிப்பாக 2p மல்டிபிள்ஸ் ஆஃப் ஈவன் நம்பர், மல்டிபிள்ஸ் ஆஃப் 2ன்னு வந்தாவே கண்டிப்பாக அது உங்களுக்கு என்ன ஆகிடும், ஈவன் நம்பர் ஆகிடும். ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது ஆட் இன்டீஜர். ஸோ அப்போ இது வராது. அடுத்து p + 1. p + 1னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல 1ன்னு எடுத்தாவே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக 1 + 1 2ன்னு கிடச்சிடும். ஸோ அது வராது. ஸோ pன்னு எடுக்கும்போது நம்ம எந்த நம்பர் வேணால் எடுக்கலாம். 1 2 3 4 5 6 எடுக்கலாம். அப்போ நான் ஈவன் நம்பர் கூட எடுக்கலாம். ஸோ வராது. ஆனால் இப்போ இந்த இடத்துல 2p + 1 எடுத்தேன் அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 0னே கூட எடுக்கிறேன். ஸோ எனக்கு 1ன்னு கிடைக்கும். இந்த இடத்துல 1ன்னு எடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், 2 + 1 3ன்னு கிடைக்கும். இந்த இடத்துல 2ன்னு எடுத்தேன்னா ஸோ 5ன்னு கிடைக்கும். ஸோ எல்லாமே எனக்கு என்ன தான் கிடைக்குது, ஆட் நம்பர் தான் கிடைக்குது. ஸோ எவ்ரி ஆட் இன்டீஜர், எல்லா ஆட் இன்டீஜரும் எந்த ஃபார்மில் இருக்கும் அப்படின்னா 2p + 1 அப்படின்ற ஃபார்மில் இருக்கும். ஸோ அப்போ ஆன்சர் என்னது எனக்கு 2p + 1. புரியுதுங்களா? ஸோ இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி வரும்னா இந்த எக்ஸசைஸ் 1.1 பேஸ் பண்ணி, அந்த இன்ட்ரோடக்ஷன் பேஸ் பண்ணி நம்ம பார்த்த கேஸ் ஸ்டடி இது. ஓகே. ஸோ அடுத்த கேஸ் ஸ்டடி பாருங்கள். எக்ஸசைஸ் 1.3. ஓகே. ஸோ எக்ஸசைஸ் 1.3ல எக்ஸசைஸ் 1.2. ஸோ அந்த HCF LCM அந்த ஆர்மி பேஸ்டு கொஷின் நம்ம புக்கிலே பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ அந்த பேஸ்டு கொஷின்ஸ் ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ இந்த கொஷின் பார்த்துருப்பீங்க. an army contingent of 616 members அப்படின்னு ஒரு கொஷின் கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ இந்த கொஷின்ஸ் பேஸ்டு தான் இப்போ பார்க்க போகிற இந்த கேஸ் ஸ்டடி. சரிங்களா? ஸோ அப்போ அந்த கொஷின் கொஞ்சம் கிளியராக இருந்தீங்கன்னா இந்த கேஸ் ஸ்டடி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்தியன் ஆர்மி இஸ் த 3rd biggest military contingent in the world next to USA and China அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. However, there are many first that make Indian army stand out in the world, making all Indian army proud. ஸோ ஜென்ரலான விஷயம் சொல்லியிருக்காங்க. And 71st Republic Parade in Delhi, Captain Rupees Meal is planning for parade to told the group. Okay. So first group of army contingent 624 members began an army began of 32 members. ஸோ இந்த ரெண்டு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு குரூப் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 624 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க, 32 மெம்பர்ஸ் இருக்கான்றாங்க. ஸோ செகண்ட் குரூப் யார் இருக்காங்க, CRPF ட்ரூப் இருக்காங்க. அதில் 468 சோல்ஜர் இருக்கான்றாங்க. அதுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க, 228 மெம்பர்ஸ் ஆஃப் பைக்கர்ஸ் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இந்த ரெண்டு கான்செப்டை வச்சு தான் கீழே இப்போ கொஷின் போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள்.
வாட் இஸ் தி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் காலம்ஸ் இன் விச் ஆர்மி கேன் மார்ச்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த மேக்ஸிமம் அப்படின்ற வேர்ட் நம்ம கிளியராக எக்ஸசைஸ் 1.1லேயே பார்த்துருப்போம். ஸோ மேக்ஸிமம்னு வந்ததுனாவே நம்ம கண்டிப்பாக என்ன கண்டுபிடிக்கணும், ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இதில் என்ன கேட்குறாங்க பாருங்கள், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் காலம்ஸ் இன் விச் த ஆர்மி கேன் ட்ரூப் பண்ணுறாங்க. ஸோ ஆர்மின்றவங்க மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, 624 மெம்பர்ஸு, அதுக்கு பின்னாடி இருக்கிறவங்க 32 மெம்பர்ஸ் பரேடில் இருக்காங்க. ஸோ அப்போ இந்த ரெண்டு நம்பருக்கும் நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சோன்னா ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சிடும். புரியுதுங்களா? ஸோ கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஸோ ஆர்மி கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஆர்மியில் மொத்தம் மேக்ஸிமம்னா பாருங்கள், இங்கே 624, இங்கே 32. ஸோ இது ரெண்டுத்துக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஹெச்சிஎஃப். ஸோ மேக்ஸிமம் அப்படின்னாவே ஹெச்சிஎஃப் தான். ஸோ ஹெச்சிஎஃப் ஆஃப் 624, 32. ஓகே, ஸோ அந்த மேக்ஸிமம்ன்ற வேர்டு வச்சா நம்ம யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம்லாம் கூட பார்த்துருப்போம். ஸோ இது நம்ம நார்மல் பேசிக் எல் மெத்தடில் போட்டாலும் ஓகே, இல்லை யூக்ளிட் டிவிஷனில் போட்டாலும் எப்படி போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ யூக்ளிட் டிவிஷனில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ A = BQ + R, இதான் யூக்ளிட் டிவிஷன் ஃபார்மில். ஸோ 624 ஹையஸ்ட் நம்பர் இந்த இடத்துல போட்டுருங்க, ஸ்மாலஸ்ட் நம்பர் இந்த இடத்துல போட்டுருங்க. ஓகே, ஸோ 32 கூட செக் பண்ணுங்கள், 624 எந்த இடத்துல வருதுன்ட்டு. ஸோ 132 + 32, 230 = 64ன்னு வரும். ஸோ 304ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ 32 இருக்குது, இங்கே 304 இருக்குது. ஸோ நியர்பை அப்போ 9ல் வரும். ஸோ 288. ஸோ அப்போ 288. ஸோ 14ல் 8 போச்சுன்னா 6, ஸோ 9ல் 8 போச்சுன்னா 1. ஸோ 32 × 19 + 16 வருது. அடுத்த நம்பர் நம்ம என்ன பண்ணணும், யூக்ளிட் டிவிஷன் இங்கே 32 கொண்டு வரணும். ஸோ இப்போ இங்கே 16 வந்துடும், 16 × 2 + 0. ஸோ நமக்கு 0ன்னு கிடச்சிச்சுனாவே யூக்ளிட் டிவிஷன் என்ன பண்ணிடணும், ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ அப்போ எனக்கு எதுதான் ஹெச்சிஎஃப், ஸோ இந்த 16ன்றது தான் ஹெச்சிஎஃப். ஸோ அப்போ ஆன்சர் எனக்கு என்னது, 16. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் காலம்ஸ் இன் விச் த ஆர்மி கேன் ட்ரூப் மார்ச் அப்படின்னா ஆப்ஷன் பி. ஸோ இது நார்மல் நீங்கள் எல் மெத்தடில் கூட போடலாம். நம்ம எப்பயும் லோயர் கிளாஸில் பார்த்துருப்போம், 624 தனியாக எல் மெத்தடில் போட்டுட்டு 32 தனியாக எல் மெத்தடில் போட்டு இது ரெண்டுத்துக்கும் காமன் நம்பர் வரும். ஸோ அந்த காமன் நம்பர் வச்சு எடுக்கிறது ஹெச்சிஎஃப்னு பார்த்துருப்போம். ஸோ அப்படியும் போடலாம். இது வந்து நம்ம சிலபஸில் இருக்கிறதுனால யூக்ளிட் டிவிஷனில் போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அப்போ ஆன்சர் என்னது, ஆப்ஷன் பி 16. அடுத்து செகண்ட் நம்பர்ட்டு பாருங்கள், சேம். வாட் இஸ் தி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் காலம் இன் விச் சிஆர்பிஎஃப் ட்ரூப் கேன் மார்ச். ஸோ ஃபஸ்ட்டு இவங்க கொடுத்துருக்கிறது ஆர்மி கண்டிஞ்சன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் கொடுத்துருக்கிறது சிஆர்பிஎஃப் ட்ரூப் கொடுத்துருக்காங்க. சேம் அதே தான். இங்கே மேக்ஸிமம் நம்பர் சிஆர்பிஎஃப் ட்ரூப் பண்ணும்போது நம்ம இந்த ரெண்டு நம்பர் 468க்கும் 228க்கும் என்ன கண்டுபிடிக்கணும், ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். கேட்டிருக்கிறது மேக்ஸிமம் தான் அகெயின். ஸோ இப்போ இந்த செகண்ட் நம்பர் கொஸ்டின் எல் மெத்தடில் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ செகண்ட் நம்பர் கொஸ்டின் பாருங்கள். அடுத்து கேட்குறது சிஆர்பிஎஃப் ட்ரூப் கேட்குறாங்க. ஸோ சிஆர்பிஎஃப் ட்ரூப்பில் நமக்கு இருக்கிறது 468 ஒன்று, அடுத்து 228 ஒன்று. ஸோ இதுக்கு எல் மெத்தடில் போடுறோம். ஸோ 2 2s are 4, 3 2s are 6, 4 2s are 8. ஸோ 1 2s are 2, 1 2s are 2, ரிமைண்டர் 1, 7 2s are 14. ஸோ ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்குது, 2ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஸோ 3ஆல் டிவைட் ஆகும். 1 + 1 2, 2 + 7 9. ஸோ 3ஆல் டிவைட் ஆகும். 3 3s are 9. ஸோ ரிமைண்டர் 2, 9 3s are 27. ஸோ 1 3s are 3, 3 3s are 9. ஸோ 13 1. ஸோ அடுத்து 228. ஸோ 228 என்ற நம்பர் 2ஆல் டிவைட் ஆகும். 114. அகெயின் 2ஆல் டிவைட் பண்ண முடியும், 57. ஸோ அகெயின் 2ஆல் பண்ண முடியாது. ஸோ 3, ஸோ 90. ஸோ இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கும் காமன் நம்பர் தான் நமக்கு என்னது, ஹெச்சிஎஃப். ஸோ 2 × 2 × 3 × 3 × 13. அடுத்து 228. ஸோ 2 × 2 × 3 × 19. ஸோ இதில் எது நமக்கு காமன், ஸோ 2, ஸோ 2, அடுத்து 3. ஓகே, ஸோ அப்போ 2 × 2 × 3 அதுதான் உங்களுக்கு ஹெச்சிஎஃப். 2 × 2 × 3. ஸோ 2 × 2 4, 4 × 3 12. ஸோ நான் முன்னாடி போட்ட யூக்ளிட் டிவிஷன்லையும் போடலாம், இப்படி மாதிரி போட்ட எல் மெத்தட்லையும் போடலாம். ரெண்டு மாதிரி போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அப்போ ஆன்சர் என்னது, ஸோ 12. ஸோ அப்போ ஆப்ஷன் சி 12 தான் ஆன்சர் உங்களுக்கு. ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் தி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் காலம்ஸ் இன் விச் டோட்டல் ஆர்மி ட்ரூப் அண்ட் சிஆர்பிஎஃப் டுகெதர் கேன் மார்ச். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்மி ட்ரூப்பும் சொல்கிறாங்க, அடுத்து சிஆர்பிஎஃப் ட்ரூப்பும் சொல்கிறாங்க. ஸோ ரெண்டுமே சேர்ந்து மார்ச் பண்ணும்போது யார் உங்களுக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் காலம்ஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க.
ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா HCF ஆஃப் கொடுத்துருக்கிற 4 நம்பருக்கும் கண்டுபிடிக்கணும். ஸோ என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு தேர்ட் ரோ வந்துட்டுனா, ஸோ HCF ஆஃப் ஃபஸ்ட் நம்பர் என்னது ஆர்மி ட்ரூப்புக்கு 624,32. செகண்டு CRPF ட்ரூப்புக்கு எத்தனை பேர் 468,228. ஸோ இந்த 4 நம்பருக்கு நம்ம டோட்டலாக HCF கண்டுபிடிச்சா தான் இந்த கொஷனுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஏற்கனவே இந்த 2 நம்பருக்கு ஒரு HCF கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் HCF 16. ஸோ அடுத்து இந்த 2 நம்பருக்கு ஒரு HCF கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ இதுக்கு என்ன நமக்கு ஆன்சர் 12. ஸோ இப்போது இந்த 2 நம்பருக்கு நம்ம HCF கண்டுபிடிச்சோன்னா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இது நமக்கு ஈஸி. ஸோ இதை 4ஐயும் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு செப்பரேட்டாக இதோட ஆன்சர் நமக்கு ஏற்கனவே தெரியும், இதோட ஆன்சர் ஏற்கனவே தெரியும். ஸோ இப்போ இந்த 2 நம்பருக்கு HCF நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 16 எடுத்தோன்னா 8, ஸோ 4, ஸோ 2. ஸோ அடுத்து 12 எடுத்தோன்னா 6, ஸோ 3. ஓகே. ஸோ இப்போ எனக்கு எது இதில் காமன்? ஸோ 16 எடுக்கும்போது 2 × 2 × 2. ஸோ 12 எடுக்கும்போது 2 × 2 × 3. ஸோ காமன், ஸோ 2, ஸோ அடுத்து 2. ஸோ HCF ஈக்குவல் டு 2 × 2 காமன் நம்பர். ஸோ அப்போ HCFோட ஆன்சர் என்னது எனக்கு 2 × 2 4. புரியுதுங்களா? ஸோ ஆன்சர் என்னது எனக்கு ஆப்ஷன் B 4 தான் ஆன்சர். ஓகே. ஸோ அடுத்து 4th ரோமன் பாருங்கள். ஸோ வாட் ஷுட் பி சப்ட்ராக்டட் வித் த நம்பர் ஆஃப் CRPF soldiers and bikers so that the number of the maximum number of column is equal to the maximum number of army troop. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா எவ்வளோ CRPF சோல்ஜர்ஸ் வந்து நான் சப்ட்ராக்ட் பண்ணணும், அதே டைமில் பைக்கர்ஸையும் சப்ட்ராக்ட் பண்ணணும். எதுக்காக? மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் காலம்ஸ் எது கூட ஈக்குவலாக இருக்கணும்ப்பா? ஆர்மி ட்ரூப் கூட ஈக்குவலாக இருக்கிற மாதிரி என்ன சப்ட்ராக்ட் பண்ணணும்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு CRPF சோல்ஜர்ஸ் முதல்ல நம்ம எத்தனை பேர், பைக்கர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னு எழுதணும். ஸோ CRPF சோல்ஜர்ஸ் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 228 and 468. ஸோ அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு CRPF மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அண்டு பைக்கர்ஸ் ஸோ 228 அண்டு 468. ஓகே. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் என்ன வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ என்ன வேல்யூ நான் இங்கே சப்ட்ராக்ட் பண்ணேன் அப்படின்னா, ஸோ இந்த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து ஆர்மி ட்ரூப்புக்கு ஈக்குவலாக வருவாங்கன்றாங்க. ஓகே. ஸோ ஆர்மி ட்ரூப்போட HCF நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ ஆர்மி ட்ரூப்போட HCF முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அது என்னது நமக்கு ட்ரூப்புக்கு வந்து என்ன வரும் 16. ஸோ அப்போ ஆர்மி ட்ரூப்போட HCF வந்து 16. ஸோ இந்த ஆர்மி ட்ரூப்புக்கு காலம்ஸ் வந்து நமக்கு ஈக்குவலாக வரணுன்றாங்க. ஸோ அப்போ இதுலேருந்து நான் என்ன சப்ட்ராக்ட் பண்ணால் கிடைக்கணுன்றாங்க. ஸோ அப்போது இந்த நம்பர் 16குள்ளே டிவைட் ஆச்சு அப்படின்னா நம்ம எதுவுமே சப்ட்ராக்ட் பண்ண தேவையில்ல, கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து 0ன்னு போட்டலாம் டேரெக்டாக. ஸோ இப்போ இந்த நம்பர் நான் 16குள்ளே டிவைட் பண்ணுறேன். ஸோ 116 சார் 16. ஸோ ரிமைண்டர் 6. ஸோ 316 416 சார் 64. ஸோ எனக்கு ரிமைண்டர் 4 வருது. ஸோ அப்போது ஈக்குவல் நம்பர் ஆஃப் காலம்ஸ் இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி 468 எடுத்துக்கிறேன். அகெயின் 16ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ 216 சார் 32 வருது. ஓகே. ஸோ 7 போட்டேன் அப்படின்னா 16 × 8 9 போட்டேன்னா எனக்கு 144ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ ரிமைண்டர் 4 வருது. ஸோ அப்போது இந்த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆர்மி ட்ரூப் காலம் வந்து எனக்கு இருக்கிறது வந்து 16. ஸோ இந்த காலம்ஸ்க்கு எனக்கு ஈக்குவலாக வரணும்னா கண்டிப்பாக எனக்கு டிவைட் பண்ணும்போது ரெண்டுமே 0 வரணும். டிவைட் பண்ணும்போது 0 வந்தது அப்படின்னா ஈக்குவல் நம்பர் ஆஃப் காலம் இருக்காங்கன்னு அர்த்தம். ஆனால் எனக்கு டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்குது 4 கிடைக்குது. அப்போ இந்த 228லும் 468லையும் நான் என்ன சப்ட்ராக்ட் பண்ணால் எனக்கு ஈக்குவல் நம்பர் ஆஃப் காலம்ஸ் கிடைப்பாங்க. ஸோ 228ல் நான் 4 சப்ட்ராக்ட் பண்ணேன்னா 224 எனக்கு ஈக்குவல் நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்துடுவாங்க. 468லையும் 4 சப்ட்ராக்ட் பண்ணேன்னா 464 அப்போயும் எனக்கு ஈக்குவல் நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்துடுவாங்க. ஸோ இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகும், இந்த 2 நம்பரும் 16ஆல் டிவைட் ஆகும். ஸோ இதுவும் 16ஆல் டிவைட் ஆகும், இதுவும் 16ஆல் டிவைட் ஆகும். ஸோ அப்போ நம்ம இந்த 2 ட்ரூப்லேருந்து எவ்வளோ சப்ட்ராக்ட் பண்ணும், 4ன்ற நம்பர் தான் சப்ட்ராக்ட் பண்ணும். இதில் சோல்ஜர்ஸ்லேயும் சப்ட்ராக்ட் பண்ணும், அதே மாதிரி பைக்கர்ஸ். ஸோ இது ரெண்டுத்துலேயுமே 4ன்ற நம்பர் சப்ட்ராக்ட் பண்ணும். ஸோ இப்போ கவனிங்க. ஸோ அப்போ கொஷின் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஆர்மி ட்ரூப்புக்கு ஈக்குவலாக வரணும் அப்படின்னா நான் என்ன சப்ட்ராக்ட் பண்ண போகிறேன், 4 சோல்ஜர்ஸும் 4 பைக்கர்ஸும் சப்ட்ராக்ட் பண்ணேன் அப்படின்னா
எனக்கு இந்த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சோல்ஜர்ஸ் ஆர்மி ட்ரூப்புக்கு 2 பேரும் ஈக்குவலாக வந்துடுவாங்க. ஸோ இந்த 224 ஸோ 464 எடுக்கும்போது இந்த ஆர்மி ட்ரூப்புக்கு காலம்ஸ் ஈக்குவலாக இருக்கும். புரியுதுங்களா? அடுத்து லாஸ்ட் கொஷின் பாருங்கள். வாட் ஷுட் பி ஆடட் வித் த நம்பர் ஆஃப் சிஆர்பிஎஃப் சோல்ஜர்ஸ் அண்ட் த நம்பர் ஆஃப் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் காலம் ஈக்குவல் டு தி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆர்மி ட்ரூப் போட்டுறாங்க. ஸோ இப்போ நான் முன்னாடி பார்த்தது சப்ட்ராக்டட்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நான் இன்னும் எத்தனை பேர் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த சிஆர்பிஎஃப் சோல்ஜர்ஸும் ஆர்மி ட்ரூப்பும் ஈக்குவலாக போவாங்க அப்படின்றாங்க. ஸோ சப்ட்ராக்டடுக்கு நம்ம என்ன பண்ணோம், இது கூட சப்ட்ராக்ட் பண்ணி 16 டிவைட் ஆகிற மாதிரி நம்பர் எடுத்தோம். இப்போ இப்போ இந்த 228ம் 468ம் நான் கூட இப்போ இதில் எத்தனை பேர் ஆட் பண்ணும், இப்போ ரிமூவ் பண்ணுறதா இருந்தால் 4 ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த 4 கூட நான் என்ன ஆட் பண்ணால் எனக்கு 16 டிவைட் ஆகும். ஸோ 4 கூட ஒரு 12 நான் ஆட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. அடுத்த நம்பர் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக 16 டிவைட் ஆகும். எனக்கு இங்கே டிவைட் பண்ணும்போது 4னு கிடைக்குது. அப்போ 4 மெம்பர்ஸ் கூட இன்னும் எத்தனை பேர் நான் ஆட் பண்ணால் போதும், கூட இன்னும் ஒரு 12 மெம்பர்ஸை ஆட் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகும், இந்த 2 நம்பரும் 16 டிவைட் ஆகும். ஸோ 240, ஸோ 10, ஸோ 8, ஸோ 480. ஸோ இப்போ இந்த 240ன்ற நம்பரும் 16 டிவைட் ஆகும், 480ன்ற நம்பரும் 16 டிவைட் ஆகும். ஸோ 4th நம்மளோட கொஷின் வந்து எத்தனை பேரை ரிமூவ் பண்ணும், எத்தனை பேரை சப்ட்ராக்ட் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஸோ அதனால் 4 சோல்ஜர்ஸ் 4 பைக்கர்ஸ். 5th நம்மளோட கொஷின் நான் எத்தனை பேரை இன்னும் கூட ஆட் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஸோ எத்தனை பேர் ஆட் பண்ணும், 2 இதுலேயும் 12 மெம்பர்ஸ் ஆட் பண்ண அப்படின்னா 240, 480 கண்டுபிடிக்கும். ஸோ அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா 2த்தையும் டிவைட் பண்ணிங்கனாவே அந்த ரிமைண்டர் வச்சு நம்ம என்ன சப்ட்ராக்ட் பண்ணணும் என்ன ஆட் பண்ணுன்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ ஆன்சர் நான் 2த்துலேயுமே என்ன ஆட் பண்ண போகிறேன், 12 சோல்ஜர்ஸ் அண்ட் 12 பைக்கர்ஸ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஆப்ஷன் பி. போதுங்களா? ஸோ இது 2 கேஸ் ஸ்டடி பேஸ்ட் கொஸ்டின்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது யூனிட் 1 பேஸ்டு கேஸ் ஸ்டடி. ஓகே, தேங்க்யூப்பா.